அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரானின் அதியுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமீனியினுடைய இறுதி வணக்க நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. நேற்றைய தினம் நிகழ்வுகள் ஆரம்பித்தாலும் கூட அதிகாரபூர்வமாக இன்றைய தினம் நிகழ்வுகள் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஈரானில் நடைபெற்று வரக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நேற்றைய காணொளியில் விரிவாக பேசியிருந்தோம். நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொளியில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரானை கட்டியாண்ட மாபெரும் தலைவரின் நிகழ்வில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன, என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது குறித்த பிந்திய நிகழ்வுகளை நேரடி காட்சிகளுடன் உங்களுக்கு தர இருக்கின்றோம். வாருங்கள், ஈரானில் நடைபெறக்கூடிய அயதுல்லா அல் கமேனி அவர்களின் நினைவிடத்திற்கு செல்லலாம். ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஈரானின் அதி உச்ச தலைவரான அயதுல்லா அல் கமீனி எந்தவிதமான அரண்மனைகளையும் வங்கிக் கணக்குகளையும் தங்க சிம்மாசனங்களையும் விட்டு செல்லவில்லை. எந்த ஊழல் மோசடி குற்றச்சாட்டுக்களையும் எந்தவிதமான சட்டவிரோத சொத்துக்களையும் அவர் விட்டு செல்லவில்லை. தன்னுடைய மக்களுக்கு சேவை செய்த எளிய வாழ்க்கை முறையே அவர் வாழ்ந்திருக்கின்றார் என இன்று ஈரானினுடைய அதிபர் பெஷாஷ்கியான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அதேபோல ஈரானினுடைய ஊடகங்கள் கூட அயதுல்லா அல் கமேனியின் எளிமையான வாழ்க்கை முறை குறித்தும் இந்த தேசத்தை கட்டியெழுப்பியதில் அவர் செய்திருக்கக்கூடிய தியாகங்கள் குறித்தும் விரிவான கட்டுரைகளை வரைந்திருக்கின்றார்கள். இதில் ஒன்றை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டும். ஈரான் மக்கள் அனைவரும் ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசின் ஆட்சிக்கு எதிராக, அயதுல்லா அல் கமேனியின் ஆட்சிக்கு எதிராக இருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு சிறிய தாக்குதலை நடத்தினால், அயதுல்லா அல் கமேனியை கொன்றுவிட்டால் அவருடைய அரசுக்கு எதிராக மக்களே வீதிகளில் இறங்கி மிகப்பெரிய கிளர்ச்சிகளை போராட்டங்களை செய்து அந்த ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள், தூக்கி வீசி விடுவார்கள். எனவே இஸ்ரேல் அமெரிக்கா சுலபமாக ஈரானை கையகப்படுத்தி விடலாம் என்ற செய்திதான் அனைவருக்கும் கூறப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது. ஆனால் இவர்கள் நினைத்தவாறு மக்கள் ஆவேசத்துடன் லட்சக்கணக்கானவர்கள் வீதிக்கு இறங்கி இருக்கின்றார்கள், கிளர்ந்தெழுந்திருக்கின்றார்கள். அது அயதுல்லா அல் கமேனிக்கு எதிராக கிடையாது. ஈரானின் தலைவர் கொல்லப்பட்ட அயதுல்லா அல் கமேனியின் நினைவுகளை சுமந்து அமெரிக்காவுக்கு எதிராக, மேற்குலகத்துக்கு எதிராக அவர்கள் இன்று கமேனிக்கு அஞ்சலி செலுத்த வீதிகளில் திரண்டிருக்கின்றார்கள். இவர்கள் கமேனிக்கு எதிராக அவர்கள் திரள்வார்கள் என நினைத்திருந்தார்கள். ஆனால் அயதுல்லா அல் கமேனிக்கு ஆதரவாக இன்று மக்கள் அவருடைய அஞ்சலிக்காக திரண்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒட்டுமொத்த ஈரானும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்றது. எங்கும் கண்ணீர், சோகம், மக்கள் கண்களில் நீர் ததும்ப கலந்து கொள்ளக்கூடிய காட்சி பதிவுகள் எல்லாம் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய பொய் பிரச்சாரங்களையும் முகமூடிகளையும் உடைத்தறிந்திருக்கின்றன. மேற்குல ஊடகங்கள் தொடர்ச்சியாக மிக கொடுமையான ஆட்சி அங்கு மக்கள் மேல் திணிக்கப்படுகின்றது, மக்கள் மிகப்பெரிய அளவில் அவர்களை வெறுக்கின்றார்கள் என்று கூறியவர்களுக்கே அங்கு கண்ணீரோடு திரண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஈரான் குடிமக்கள் பதில் கூறியிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடியிருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்களாக இருக்கலாம், மெட்ரோ ரயில் நிலையங்களாக இருக்கலாம், பேருந்து நிலையங்களாக இருக்கலாம், அனைத்து இடங்களிலும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை காணப்படுகின்றது. பல இடங்களிலிருந்து டெஹ்ரானை நோக்கி மக்கள் வந்து கொண்டிருப்பதால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. மக்கள் தங்களுக்கு கிடைத்த வாகனங்களிலும் பொது போக்குவரத்துகளிலும் மிகப்பெரிய அளவில் அயதுல்லா அல் கமேனியின் இறுதி நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருப்பதால் டெஹ்ரான் ஏறக்குறைய மக்கள் வெள்ளத்தால் திணறிக் கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே இவர்கள் நினைத்தார்கள், இவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஆனால் உண்மை என்ன என்பது தற்போது உலகத்திற்கு தெளிவாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. டெஹ்ரானில் இருக்கக்கூடிய எங்கேலாப் சதுக்கத்தில் அயதுல்லா அல் கமேனியின் உயர்த்திய முஷ்டி வடிவிலான அவருடைய கை, எப்பவும் கையை உயர்த்தி காட்டக்கூடிய இந்த முஷ்டி வடிவிலான ஒரு நினைவு சின்னம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நினைவு சின்னத்திற்கு முன்பாகவும் மக்கள் கூடி ஈரான் முழுவதும், அந்த நினைவு சின்னத்துக்கு முன்பாக ஒரு கூட்டம், ஈரான் முழுவதும் பல இடங்களில் கூடிய கூட்டம், அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் என்று ஆக்ரோஷமான கோஷங்களை எழுப்பி இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமானது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் வலிந்து திணித்த யுத்தத்தில் அவர்கள் கூறிய ஒரு காரணம், இந்த ஆட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் மீட்கப் போகின்றோம். டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார்.
அந்த மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் இந்த ஆட்சியால், அவர்களை நாங்கள் மீட்டு வரப்போகின்றோம் என்று கூறினார். ஆனால் இன்று அந்த மக்கள் அனைவருமே அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் என்ற கோஷம் விண்ணை பிளந்து ஈரான் முழுவதும் டொனால்ட் ட்ரம்பை கொள்ள வேண்டும், இந்த படுகொலைக்கு பழி வாங்க வேண்டும், பழி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு கோஷங்களும் ஒரு கோபாவேசமாக மக்கள் அலைகடலாக திரண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்கும் கவலை, அமெரிக்கா இஸ்ரேல் மீதான கோபத்தை அனைத்து இடங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கமேனி நிகழ்வில் பங்கேற்பதற்காக டெஹ்ரானின் கிராண்ட் மொசல்லாவை நோக்கி துக்கப்படுபவர்களால் செல்பவர்களால் அந்த இடம் மிகப்பெரிய கடல் அலை போல நிறைந்திருப்பதாக டெஹ்ரான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். டெஹ்ரானில் பல நகரங்களில் பல கிராமங்களில் இருந்து மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளில் இருந்தும் அயதுல்லால் கமேனியினுடைய நினைவில் பங்கேற்பதற்காக மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய காணொலியில் பேசியிருந்தோம், பல முக்கிய நாடுகளின் உடைய தலைவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், மிக முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஈரானில் குவிந்து கொண்டிருப்பதாக. ஆனால் இன்று பல நாடுகளில் இருந்து, ஈராக்கில் இருந்து, லெபனானில் இருந்து, கத்தாரில் இருந்து, துருக்கியில் இருந்து பொதுமக்கள் தங்களுடைய சொந்த பணத்தில் விமானங்களை பதிவு செய்து டெஹ்ரானை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நூற்றாண்டிலே அமெரிக்காவுக்கு அடிபணியாத இந்த தலைவரின் இறுதி நிகழ்வை காண்பதற்காக என்பதே மிக முக்கியமான செய்தி. மில்லியன் கணக்கான மக்கள் ஒன்று கூடுவார்கள் என்பதால் ஈரான் முழுவதும் வரலாறு காணாத போலீஸ், இராணுவ பாதுகாப்பு, ஆம்புலன்ஸ் வண்டிகள், ஆயிரக்கணக்கான ஆம்புலன்ஸ் வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஹெலிகாப்டர்கள் சுற்றி வர பறக்க விடப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் முதலுதவி படைகள், மருத்துவ குழுக்கள், மக்களுக்கு தேவையான நீர் போன்றவற்றை அடிப்படை வசதிகளை வழங்கக்கூடிய தொண்டர் படைகள் என ஆயிரக்கணக்கான மீட்பு குழுக்கள் அங்கே களமிறக்கப்பட்டிருப்பதாக ஈரானின் புரட்சிகர காவலர் படை தெரிவித்திருக்கின்றார்கள். மில்லியன் கணக்கான மக்கள் கலந்து கொள்வதால் எந்தவித பாதுகாப்பு அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருக்க இந்த நிகழ்வில் கலந்து கொள்பவர்கள் இந்த நிகழ்வு ஏற்பாட்டு குழு கூறப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானில் இவ்வாறு நிலைமை இருந்தால், ஈராக்கில் கமேனியினுடைய இறுதி நிகழ்வை அனுஷ்டிப்பதற்காக உள்ளூர் அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் மக்கள் தன்னெழுச்சியாக தங்களுடைய வாகனங்கள், நீர் தாங்கிகளை வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் டேங்கர் வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் அணிவகுத்து அந்த நஜாப் மற்றும் கர்பாலா நகரங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே ஈராக்கிலும் மக்கள் சுயமாகவே தன்னெழுச்சியாக இந்த நிகழ்வுக்கு செல்வதற்காக நீர் இறைக்கும் வாகனங்கள், மக்களுக்கு குடிநீரை வழங்கக்கூடிய வாகனங்களை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் அணிவகுத்து சொல்லக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றது. அதிலும் மிக முக்கியமாக கமேனியினுடைய இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு அந்த நாட்டின் உடைய தன்மைக்கேற்பவாறு குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை ஈரான் இணைத்து அவர்கள் அஞ்சலி நிகழ்வில் வாசித்ததாக கூறப்படுகின்றது. இது ஒரு மிகப்பெரிய செய்தியை ராயிரந்திர ரீதியில் ஈரான் உலகத்துக்கு கூறியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவுடைய பிரதிநிதி வந்தபோது போரில் சந்திக்கும் இரு படைகளை பற்றி ஒரு வசனம் கிடைத்தது. அதில் ஒரு படை நம்பிக்கை கொண்டது, மற்றைய படை நம்பிக்கை அற்றது என்ற வசனம் கூறப்பட்டிருந்தது. துருக்கிக்கு அவர்கள் சும்மா இருப்பவர்களை விட போரிடுபவர்களை மேன்மைப்படுத்தும் ஒரு வசனத்தை பேசி காண்பித்திருக்கின்றார்கள். லெபனான் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் வரும்போது தியாகம் செய்ய சொன்னால் அதை செய்ய மறுக்கும் மக்களை பற்றி ஒரு வசனமும், ஹெஸ்புல்லாக்களினுடைய பிரதிநிதிகள் வந்தபோது பலவீனமடையவோ துக்கப்படவோ வேண்டாம், நீங்கள் மேலானவர்கள், உண்மைக்காக உங்கள் உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருப்பவர்கள் என்று கூறப்பட்டது. ஹமாஸினுடைய பிரதிநிதிகள் வந்தபோது கடவுளுடனான தங்கள் உடன்படிக்கையை நிறைவேற்றிய மனிதர்களை போற்றக்கூடிய ஒரு வசனம் அங்கே வாசிக்கப்படுகின்றது. சிலர் இறந்து விட்டார்கள், சிலர் காத்திருக்கின்றார்கள், ஆனால் நீங்கள் அனைவருமே உயர்ந்தவர்கள் என்ற வசனமும், ஏமனின் கவுதி இயக்கத்தினுடைய பிரதிகள் வருகின்ற பொழுது பலவீனம் அடையாமல் போரிட்ட நம்பிக்கையாளர்களை பாராட்டும் ஒரு வசனமும், கத்தாருடைய பிரதிகள் வரும் பொழுது மன்னிப்பு மற்றும் தெய்வீக அருளை பற்றிய ஒரு வசனமும் அங்கே வாசிக்கப்படுகின்றது. இதன் கத்தார் ஈரான் தங்கள் மீது தாக்குதல் நடத்திய போதும் கூட ஈரானுடைய நியாயத்தை உணர்ந்து கொண்டு அவர்கள் மத்தியஸ்தம் வகித்த பங்குக்கு ஆதரவாக இந்த வசனங்கள் வாசிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அடுத்து ஈரானுக்கு எதிரான சமீபத்திய இஸ்ரேல் அமெரிக்கா ஆக்கிரமிப்பை தொடர்ந்து மாஸ்கோவினுடைய ஆதரவிற்காக, ரஷ்யாவின் இடையேறாத ஆதரவிற்காக இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நேரடியாக சென்று
டிமிட்ரி மெத்தேவ் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவரை ஈரான் ஜனாதிபதி பெஷாஷ்கியன் நேரடியாக சந்தித்து ரஷ்யாவுடனான மூலோபாய ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவதற்கும் குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு மேலதிகமாக ரஷ்யாவுக்கு ஈரான் மிகப்பெரிய அளவில் இந்த போரில் உதவியமைக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை பெஷாஷ்கியான் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. ஈரான் ஈராக்கை கடந்து பல நாடுகளில் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் கூட அயதுல்லா அல் கமேனியுடைய இறுதி நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கும் சூழ்நிலையில் அயதுல்லா அல் கமேனியின் உடைய நினைவுக்கு மரியாதை செலுத்தும் முகமாக நைஜீரியாவிலும் ஒரு அடையாள இறுதிச் சடங்கு அங்கு நடைபெற்று பெருமளவானோர் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டபடி எந்த ஈரானை ஒடுக்கி அடக்கி தனிமைப்படுத்தி பொருளாதார தடைகளை விதித்து அழிக்க அமெரிக்கா நினைத்தார்களோ அந்த ஈரானின் உடைய எந்த தலைவரை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் பல ஆண்டுகளாக வேலை செய்தார்களோ எந்த தலைவரை தனிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த மாபெரும் தலைவருக்காக இன்று ஈரான் கடந்து ஆப்பிரிக்காவில் இருக்கும் எங்கோ ஒரு கிராமத்தில் எல்லாம் மக்கள் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது போர்க்களத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவுடனான போரில் என்பதை கடந்து ராயதந்திர ரீதியிலும் அமெரிக்கா இஸ்ரேலின் பொய் பிரச்சாரங்களை உடைத்தெறிவதிலும் ஈரான் மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ச்சியாக அயதுல்லா அல் கமேனியினுடைய நிகழ்வுகள் அது சார்ந்து வெளியாகக்கூடிய செய்திகள் மற்றும் உலகின் பல்வேறுபட்ட செய்திகள் தொடர்பில் அடுத்த காணொலியில் பேசுவோம். இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.